अन्यथा चरणं नास्ति त्वमेव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष யோகானந்தமயி. பரம பாவனமான ஜகத்பதியான திருவேங்கடமுடையான் இன்றைய தினம் கஜ வாகனத்திலே கஜராஜனாக நமக்கெல்லாம் செவசாதித்து கொண்டிருக்கிறான். தன் இனத்து கஜங்களுக்கு இந்திரனாயிருக்கிற கஜேந்திரன் என்கிறதானே அந்த மத்த கஜத்தின் மேலே எம்பெருமான் இன்று ராஜனாக திருவேங்கடத்து மகராஜனாக எழுந்தருளி சேவசாதிப்பதை அங்கே வந்திருக்கின்ற கரு நிறத்து ஆணைகளெல்லாம் கூட இந்த தங்க நிறத்து ஆணையினுடைய அழகை கண்டு மயங்கி நம்போல் இருந்தாலும் இந்த ஆணை தங்கமாய் ஜொலிக்கிறதே, அது எம்பெருமானுடைய திருப்பொலிவு கண்டுதானோ என்னும்படியாக பல ஆணைகள் ஆர்த்து எழுந்து எம்பெருமானை கட்டியம்பாடுகிற ஒரு அற்புதத்தை இந்த திருவேங்கடமலையிலே நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இரண்டு புறமும் வெஞ்சாமரம் வீசிக்கொண்டு அர்ச்சக சுவாமிகள் பின்னாலே விட்டிருக்க ராஜாதி ராஜனாக மகராஜனாக கஜராஜனாக சுவாமி கஜவாகனத்திலே கஜாரூடனம் செய்து கொண்டு நமக்கெல்லாம் செவசாதித்து கொண்டிருக்கிறான். ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் என்றும் நிறைந்திருக்கிற இந்த திருவேங்கட மலையிலே செல்வ சிறுமீர்கள் என்று ஆழ்ந்தால் பாசுரம் பாடியது போலே இங்கே நாராயணனே செல்வம் என்று அவன் தழும்பேர் அவனுடைய நாமத்தை ஏத்துதலே நமக்கு பரமபாவனம் என்று கோலாட்டமாடி கொண்டாடுகிறார்கள். இதோ அவர்களுக்கு நடுவிலே ஆண்டாளைப் போலே வேடம் தரித்த மங்கை ஒருத்தி. இந்த ஆண்டாள் பல பேரை தூதுவிட்டு எம்பெருமானிடத்திலே அவனை சேர்ப்பிக்க வேணும் என்னும் எம்பெருமானிடத்திலே தன்னை சேர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பல பேரை தூதுவிட்டாள். அதிலே மத்த யானை என்று சொல்லக்கூடிய மத்த கஜமுடைய அந்த மத்தகத்து யானையை கூட எம்பெருமானிடத்திலே தூதுவிடுகிறாளாம். அப்பேற்பட்ட சௌந்தரியத்தை உடைய எம்பெருமான் கஜராஜனாக இன்று அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவரை ஆடிப்பாடி உற்சாகமாக வரவேற்று பெண்களெல்லாம் ஆண்களோடு சேர்ந்து கொண்டு கோலாட்டமிட்டு தாளத்துக்கேற்ப நடனமாடி அந்த 4 ரத வீதிகளிலே எம்பெருமான் பவனி வருகிற அந்த பேரானந்தத்தை எல்லோருக்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ தங்கமாய் ஜுவலிக்கின்ற அந்த கஜராஜனுடைய முகம், அந்த கஜராஜன் மேலே ஆரோகணித்திருக்கிற ஜகதோத்தாரணான ஜகத்துக்கே ராஜனாகிய ராஜாதி ராஜனான எம்பெருமான் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி மெல்ல மெல்ல ஆடி அசைந்து வருகிற யானையின் மேலே தானும் ஒரு யானை என்பதைப் போலே அமர்ந்து கொண்டு செவதாதிக்கிறான். திருவேங்கட சுப்பிரபாதத்திலே ஒரு அற்புதமான கட்டம் சேவிக்கப்படும். தாட்டி சுதேவி ஹகராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராத ஹயாதிராஜ ஸ்வஸ்வாதிகார மகிமாதி கமர்தயந்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். இந்த பாசுரத்திலே இங்கே அத்தியாபக கோஷ்டியாரெல்லாம் பெரிய கேள்வி ஜீயர் சின்ன கேள்வி ஜீயரோடு எம்பெருமானுடைய திருமுகப் பாசுரங்களை எல்லாம் திருவாய்மொழி பாசுரங்களை அத்தியனம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானுடைய அந்த வருகையை இந்த பூவுலகுக்கு கட்டியம்பாடி கொண்டு வருவதை நாம் கண்ணார காணுகிறோம். சுப்பிரபாதத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் சேவிக்கப்படுகிறது. தாட்டி சுதேவி ஹகராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராஜ அயாதிராஜாகா. இந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இருக்கிறானே, இவன் மிருகங்களுக்கெல்லாம் ராஜன். மிருகாதிராஜா சிம்ம வாகனத்திலே மிருகத்துக்கு ராஜனாயிருப்பது சிம்மம். அதிலே ராஜசிம்மனாக சிம்மவான வாகனத்திலே இதற்கு முன்பால் ஒரு நாள் உற்சவம் கொண்டருளினான். அதற்கடுத்து நாகாதிராஜா 2ஆம் நாள் உற்சவத்திலேயே சின்னசேஷ வாகனம் பெரிய சேஷ வாகனம் என்ன 2 நாகத்திலே எம்பெருமான் நாகத்தரவணையான். அப்பேற்பட்டவன் நாகத்துக்கும் ராஜனன்னு மெய்ப்பித்து இந்த உற்சவத்திலே காட்டியருளினான். கஜராஜா கஜமாகிய இந்த ஆணைக்கும் நானே ராஜன் என்று இந்த யானை மேலே என்னைய தினம் நமக்கெல்லாம் செவதாதித்தருளி கொண்டிருக்கிறான். ஹயாதிராஜகா குதிரைக்கும் நானே ராஜன் என்று இத்தனை ராஜனாக சுப்பிரபாதம் சேவித்து காலையிலே எம்பெருமானுக்கு விஸ்வரூப தரிசனம் திருவேங்கடமலையிலே தினந்தோறும் சேவிக்கப்படுகிறது.
स्वस्ताटीषु ते हगराज मृकाधिराज नागाधिराज गजराज हयाधिराज स्वस्वाधिकारमतिमातिकमर्दयन्ते ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். அப்பேற்பட்ட எம்பெருமான் சுப்ரனாக இருக்கக்கூடிய விப்ரபாதனாகிய திருவேங்கடமுடையான் நமக்கெல்லாம் ஸ்வஸ்வாதிகாரனாக சமஸ்த மண்டலத்துக்கும் ஸ்வஸ்வாதிகாரனாக இருந்து எல்லா மண்டலத்தினுடைய அதிகாரத்தையும் தன் கையிலே வைத்திருக்கிறான். ராஜனுக்கே அழகு 4 வகை சேனைகள் அவரிடத்திலே இருக்க வேண்டும். இந்த 4 வகை சேனைகள் என்பது ஆணை, தேர், காலாட்படை, ரதப்படை என்று சொல்லக்கூடிய ரத கஜ துரகபதாதிகள் என்று சொல்லுவார்கள். ரதம் என்கிற தேர்ப்படை, கஜம் என்கிறதான ஆணைப்படை, துரகம் என்கிறதான குதிரைப்படை, அதற்கடுத்து பதாதிகள் என்கிறதான காலாட்படை. இந்த 4 வகை சேனைகள் எவன் உடையானோ அவனே மகாராஜன் என்று மனுஸ்மிருதியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எம்பெருமான் திருவேங்கடமுடையானோ சகல ஜகத்துக்கும் ராஜன் என்பதனாலே இவனிடத்திலே 4 வகை சேனைகளும் உண்டு. அதிலே ஒன்று ஆணைப்படை என்று சொல்லக்கூடியதான கஜப்படை. அந்த கஜப்படையிலே ராஜனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு ஒப்பான கஜேந்திரன் என்கிறதான ஆணை. அந்த ஆணையானது எம்பெருமானுக்கு தினந்தோறும் புஷ்பங்களை, இந்த சுவாமி புஷ்கரணி என்கிறதான இந்த புஷ்கரணியிலே புஷ்பங்களை பறித்து எம்பெருமானுக்கு சேர்ப்பித்து கொண்டு வந்ததாம். ஒரு நாள் எம்பெருமான் திருவிளையாடல் புரிய வேண்டும் என்ன ஆணைக்கும் அருள் சுரந்த அந்த தத்துவத்தை ஜகத்துக்கே தெரியப்படுத்த வேண்டும் என்ன ஒரு விளையாட்டை விளையாடினானாம். அழகிலா விளையாட்டு உடையாரவர் அன்னவர்க்கே சரணாங்களே என்ன கம்பநாட்டாழ்வார் பாடுவாரே. இதெல்லாம் ஜகத்தோத்தாரணாக இருக்கிற திருவேங்கடமுடையானுக்கு ஒரு விளையாட்டன்றோ? அப்படி எம்பெருமான் ஆணையினுடைய மகிமையை, ஆணைக்கும் அருள் சுரந்த பகவான் என்பதை காட்டுவதற்காக கரா என்று சொல்லக்கூடிய ஒரு முதலையினுடைய வாயிலே அந்த ஆணையினுடைய கால் சிக்கிக்கொள்ளும் வண்ணமாக எம்பெருமான் ஒரு லீலா விபூதியை செய்வித்தருளினார். உடனே அந்த ஆணையானது தன்னுடைய ஸ்வஸ்வாதிகாரம்னு சொல்லக்கூடியதான தன் சுயபராக்கிரமத்தினாலே அந்த முதலையின் வாயிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இந்திரன் என்று எல்லா தேவர்களுக்கும் எப்படி அதிகாரியாக இருக்கிறானோ சொர்க்காதிபதியான இந்திரன், அதுபோல 8 ஆணைகள் இந்த உலகத்தை தாங்குவதாக ஐதீகம். அந்த 8 ஆணைகளிலே ராஜனாக இருக்கிற கஜேந்திராழ்வான் அந்த முதலையின் வாயிலே